தமிழ் சினிமாவின் தல அஜித் குமார் திரையில் மட்டுமல்ல, உண்மையான வேகப்பந்தய உலகிலும் தன்னை நிரூபித்தவர் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். அவர் எவ்வாறு இந்தியா மற்றும் சர்வதேச ரேசிங் அரங்கங்களில் சாதனை படைத்தார் என்பதை. அஜித் திரைப்படங்களில் பிஸியாக இருந்தபோதும் வாகனங்கள் மற்றும் வேகப்பந்தயங்களில் எப்போதும் ஆர்வம் காட்டினார். 2002ஆம் ஆண்டு ஃபார்முலா மாருதி இந்தியன் சாம்பியன்ஷிப்ஸ் இல் ஒரே போட்டியில் கலந்து 4வது இடத்தில் முடித்து ஆரம்பித்தார். இது அவருடைய ரேசிங் பயணத்தின் முதல் அத்தியாயமாகும். 2003ஆம் ஆண்டு அஜித் தனது ரேசிங்கில் அடுத்த படியை எடுத்து ஃபார்முலா BMW ஏசியா சாம்பியன்ஷிப்க்கு ஒப்பந்தம் கையெழுத்திட்டார். முதற் போட்டியில் அவர் முதல் சுற்றிலேயே ஸ்பின் செய்தாலும் சீசன் முழுவதும் தொடர்ந்து போட்டியிட்டு 12வது இடத்தில் முடித்தார். இதன் மூலம் அஜித் இந்தியாவை மட்டும் அல்ல, ஆசிய ரேசிங் அரங்கத்திலும் அறிமுகப்படுத்தினார். ஒரு 6 வருட இடைவெளிக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு அஜித் FIA ஃபார்முலா 2 சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்றார். போட்டிக்கு முன்னதாக இல் நடைபெற்ற MRF ரேசிங் சீரீஸ் இல் பங்கேற்று என்று செய்தார். செப்பாங் இல் பயிற்சி எடுத்தார். ஃபார்முலா ரெனால்ட் VR காரில் அப்ரண்டிஸ் சீசன் ஆரம்பித்தார். போட்டிக்கான தயாரிக்கையில் 11 கிலோகிராம் எடை குறைத்தார். இந்த சீசன் அவருக்கு இல் ஒரு முக்கியமான திருப்பமாக இருந்தது. மேலும் அவர் உலக அளவிலான தரத்தை எதிர்கொள்வதில் திறமை காட்டினார். 15 வருட இடைவெளிக்கு பிறகு 2025ஆம் ஆண்டு அஜித் தனது அஜித் குமார் ரேசிங் குழுவுடன் 24H சீரீஸ் இல் அறிமுகமானார். போர்ஷ் 992 GT3 கப் வகையில் போட்டியிட்டார். ஃபேபியன் டஃபியக்ஸ், மேத்யூ டிட்ராய், கேமரான் மேக்லியோட் உடன் அணியாக பங்கேற்றார். 991 வகையில் 3ஆம் இடம் பெற்றார். GT4 வகையில் ஸ்பிரிட் ஆஃப் த ரேஸ் விருதை பெற்றார். போட்டிக்கு முன் 25 கிலோகிராம் எடை குறைத்தார். இதன் மூலம் அவர் திரையுலக சூப்பர் ஸ்டார் மட்டுமல்ல, உண்மையான ரேசிங் ஹீரோ எனவும் தன்னை நிரூபித்தார். அஜித் இந்தியாவை மட்டுமல்ல, ஜெர்மனி, மலேசியா போன்ற நாடுகளிலும் போட்டிகளில் கலந்து கொண்டார். FIA தரமான போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவம் செய்தவர்களில் ஒருவராக இருக்கிறார். 2025ஆம் ஆண்டு வெனிஸில் நடைபெற்ற ஒரு விழாவில் ஃபீலிப் சாரியல் அவார்ட் ஃபார் ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் விருது வழங்கப்பட்டது. ஸ்டீஃபேன் ரத்தேல் அவருக்கு விருது வழங்கினார். இந்த விருது பிரபல வாட்ச் மேக்கர் மற்றும் ரேசிங் ஆர்வலர் ஃபீலிப் சாரியல் நினைவாக நிறுவப்பட்டது. திரை உலகில் சூப்பர் ஸ்டார், போட்டிகளில் ரேசர் அஜித் குமார் இரு உலகங்களிலும் தன்னுடைய திறனை நிரூபித்தவர். அவரது ரேசிங் வாழ்க்கை ஒருவரின் ஆர்வம், உறுதி மற்றும் உற்சாகம் எப்படி உலக அரங்கத்தில் சாதனை செய்ய உதவுகிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அஜித் குமார் பற்றிய மேலும் சுவாரஸ்ய தகவல்களுக்கு எங்களில் தொடர்ந்து வருக.